சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, பல்வேறு வகையான இயற்கை சார்ந்த உணவுகள், மூலிகைகள், அவைகளினாலே தயாரிக்கப்படுகிற தயாரிப்புகள், அவைகளை பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்கிற வழிகள், இவைகளை பற்றியெல்லாம் தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிற டாக்டர் பிளஸ் ஊடகத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சித்தர்கள் சொன்னது பொய்க்காது. சித்தர்கள் சொன்னது அறிவியலுக்கு மிஞ்சியது, ஆனால் அறிவியலுக்கு புறம்பானதில்லை. அதை முதல்ல மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். அறிவியல் ஆய்வுகள் அவைகளை அறிவியலுக்கு உட்பட்டது என்று நிரூபிக்கப்படாத காரணத்தினாலே அவைகள் அறிவியல் சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லுவது இன்னும் சரியான விழிப்பு இல்லாதவர்கள் பேசுகிற பேச்சு. ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டால் கடந்த 50 ஆண்டுகளாக அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கிற ஒரு வாய்ப்பு as a scientist I have been given with. அந்த ஆப்பர்ச்சுனிட்டினால நான் சொல்லுகிறேன், அறிவியல் ஆய்வில் சிறிது கூட உண்மைக்கு புறம்பானது அல்ல என்கின்ற உறுதியாக நிரூபிக்கத்தக்கது சித்த மருந்துகள், சித்த மருத்துவம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை, கொரோனா வந்தபோது மருந்தில்லை என்று உலகமே கைவிரித்து விட்ட போது நிலவேம்பு குடிநீரும், கபசுர குடிநீரும், தாலிசாதி சூரணமும், வாதசுர குடிநீரும் எத்தனை பேரை காப்பாற்றியது என்பது தெரியும் அல்லவா? இல்லை என்றால் அரசாங்கமே பல மையங்களை நிறுவி அந்த இடத்திலே இந்த சித்த மருத்துவத்தை மக்களுக்கு கொடுத்து உயிரை காப்பாற்றுகிற ஒரு துணிச்சலுக்கு வந்திருப்பார்களா? ரீபொசிஷனிங் தி ட்ரக்ஸ். என்ன ஆங்கில மருந்துக்கு தான் உரிதா என்றால் எல்லா மருத்துவத்துக்கும் பொது. இப்ப கேட்கலாம், அன்னைக்கு என்ன சித்தர்கள் கொரோனா அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போறாங்களான்னு? அல்ல. சுவாச மண்டலத்தில் வருகிற எல்லா பிணிகளுக்கும் ஒரு பொது மருந்தை தந்தார்கள். ஏன்னா கிருமிகளினாலே வருவது நோய் என்று எண்ணுகிற ஒரு தாத்பரியம், எதிர்ப்பாற்றல் உடலில் இருந்தால் அந்த கிருமிகளாலே நோயை உருவாக்க முடியாது என்பது சித்த மருத்துவத்தின் அடிப்படை சித்தாந்தம். ஆகையினாலே ஒரு மருத்துவத்தை இன்னொரு மருத்துவத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது பொருத்தமற்றது. அறிவியல் ஆய்வுகள், பரிசோதனைகள், ஒரு மருந்து, ஒரு நோயினுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கிறது, பாதிப்பு எவ்வளவு இருக்கிறது, அந்த நோயினுடைய முதிர்ச்சி எவ்வளவு இருக்கிறது என்பதை கருந்து கொள்வதற்கு உதவும். நோய் நீங்குவதை அளந்து சொல்வதற்கு உதவும். ஆனால் அதுவே நோயை நீக்குவதற்கு உதவும் உதவாது. அப்போ இன்றைக்கு அறிவியல் நுணுக்கங்களினாலே ஒரு நோயை இன்னதென்று அறிந்து கொள்ளுகிற மார்க்கம் வந்திருக்கிறது. ஆனால் இது வருவதற்கு முன்னே அதற்குரிய மருந்துகளை சித்த மருத்துவம் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. அதுதான் ஆச்சரியம். முதுமை என்பது இன்றைக்கு நேற்றியதல்ல, காலங்காலமாக எல்லா காலத்திலும் இருந்தது. முதுமையை வென்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு நேற்று வந்ததல்ல, மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து வந்தது. மரணமில்லாத பெருவாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற இயக்கம் மனிதனுக்கு காலங்காலமாக இருக்கிறது. மரணத்தை வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று இன்றைக்கும் அறிவியல் கோணத்தில் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இறப்பை வெல்ல முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி மனிதன் மனதில், மனிதன் என்றைக்கு இறக்கிறான் என்பதை அறிந்தானோ அன்றையிலிருந்தே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. முதுமை வருகிற போது பல மாற்றங்கள் நம்முடைய உடலிலே வருகின்றன. தலையிலே முடியை இழக்கிறோம். முடி இருந்தாலும் அது நரைத்து போகிறது, வெளிரி போகிறது, பார்வை மங்கி போகிறது, பற்கள் ஆட்டம் காணுகின்றன, தசைகளிலே சுருக்கம் வருகிறது, முதுமனுடைய தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நம் மீது விடிய துவங்கி விடுகிறது. இந்த முதுமையில இருந்து விடுபடுவதற்கு வழி இருக்கிறதா? சித்தர்கள் காலத்தை வென்று வாழ்ந்தவர்கள். முதுமையிலும் இளமையோடு இருக்கிற பல மார்க்கங்களை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். அவைகளை அறிந்து கடைபிடித்து கையாண்டு அதை அனுபவித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி முழுகிட்ட எல்லாம் சரியா போயிடும் என்று ஒரு குறுக்கு சிந்தனை அண்மை காலத்திலே வளர்ந்து விடும். எதுக்கெடுத்தாலும் மாத்திரை, எதுக்கெடுத்தாலும் மருந்து. அதற்கு முயற்சியும் பயிற்சியும் அவசியம் என்பதை ஒத்துக்கொள்வதில்லை. கேட்டால் அதுக்கு நேரம் இல்லை. உடலிலே வயதாகிற போது வருகிற ஒரு பெரிய மாற்றம் 30 வயதிலேயே துவங்கி விடுகிறது என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் 70 வயதில் 60 வயதில் தான் அந்த தசை இழப்பினாலே உடலிலே தசைகள் சுருங்கியதுனால தோள்கள் தொங்குவதை பார்க்கிறோம்.
ஒரு 60 வயது ஆகிவிட்டாலே அந்த கைகளில் சுருக்கம் வந்து விடுகிறது. தசைகள் தசைகள் இழப்பதனாலே அந்த சுருக்கம் தெரிய துவங்கி விடுகிறது. இப்போ 75 வயதான பின்னாலும் இன்னும் அந்த சுருக்கம் என்னுடைய கையிலோ அல்லது காலிலோ வராமல் பார்த்து கொள்ள முடிகிறது என்றால் சித்தர்கள் காட்டிய வழி, சித்தர்கள் சொன்ன உணவு 30 வயதுக்கு துவங்கி விட்டாலே நாம் என்ன பண்ணணும், எல்லாம் காலம் கடந்த பின்னால் அதை எப்படி சரி செய்துக்கிறதுன்னு பார்க்குறோம். வராமல் தடுக்கணும், வந்த பின்னால் அதை எடுக்கணும். வராமல் தடுப்பது தான் அறிவாளித்தனம். முதுமை இப்படியெல்லாம் வருகிறது என்று இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக அறிந்து கொள்ளுகிறீர்களே, அந்த வாய்ப்பு என்று கிடைத்திருக்கிறதல்ல, அப்போ என்ன அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 30 வயதிலே இருந்தே நம்முடைய தசைகள் சிதைய துவங்கி விடுகின்றன. தசை அழிவு, தசை இழப்பு ஏற்படுகிறது. அது கண்ணுக்கு தெரியாம நடக்குது. 3 to 5 விழுக்காடு தசை சிதைவு ஏற்படுகிற போது நமக்கு அது தெரிவதில்லை. 60 வயதுக்கு பிறகு 20 to 30 விழுக்காடு அது இழப்பு வருகிற போது அப்பதான் தெரியுது, இந்த தசைகள் எல்லாம் இழந்து விட்டோம், எலும்பு தெரிகிறது, தோல் தெரிகிறது என்று. இந்த முறுக்கோடு எலும்போடு சேர்த்து தசைகளை, ஸ்கெலிட்டல் மசில்ஸ், அதை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு 2 உபாயங்கள். ஒன்று உடற்பயிற்சி, இன்னொன்று உணவு. சரியான உணவு இல்லை என்றாலும் அந்த உடலை வளமாக வைத்துக் கொள்ள முடியாது. குறிப்பா உடற்பயிற்சி என்று வந்தால் சிட்டப்ஸ், புஷ்அப்ஸ், சிம்பிள் பயிற்சிகள். நடைப்பயிற்சி மட்டும் போதாது. நடைப்பயிற்சி கால்களில் இருக்கிற திசுக்கள் மட்டும் வலுவுறுவதற்கு உதவும். சைக்கிளிங் போவது அதற்கு உதவும். அதே நேரத்தில் கைகளுக்கும் புஜத்துக்கும் அந்த தசைகளுக்கு, எலும்பு தசைகளுக்கு பலம் வர வேண்டுமானால் அதற்குரிய பயிற்சிகள், புஷ்அப் செய்ய வேண்டும், புல்லப் செய்ய வேண்டும். இப்படி பயிற்சிகளை எல்லாம் செய்தால் அந்த திசுவினுடைய இழப்பை நாம் ஓரளவுக்கு குறைத்து கொள்ள முடியும். இதெல்லாம் சொன்ன கேட்போமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எதையாவது ஒரு மாத்திரை கொடுங்க சார், அதை சாப்பிட்டா புரோட்டீன் இழப்பை தடுத்துட முடியுமா? அதற்கும் ஆராய்ச்சி சென்று கொண்டுதான் இருக்கிறது. பொதுவாக உணவால் நம்முடைய உடலிலே ஏற்படுகிற சிதைவை, தசை இழப்பை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த தசையினுடைய ஃபார்மேஷன்ல சைவ உணவுகள் எதை எடுத்துக்கொண்டால் இந்த நல்ல புரோட்டீன் கிடைக்கும், அதனால இந்த தசைகளை பில்டிங், கட்டுமானம் செய்து கொள்ள முடியும். அசைவ உணவில் எதை எடுத்துக்கொண்டால் அதை சிறப்புற செய்து கொள்ள முடியும். அவர்களை தெரிந்து கொண்டால் கடைபிடிக்கலாம், ஒன்றும் பெருசில்லை. ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 1 கிலோ உடல் எடைக்கு ஒரு நாளைக்கு அவன் 1 கிராம் புரோட்டீன் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். ஆனால் நாம் எடுக்கிற உணவில் அவ்வளோ புரோட்டீன் இருக்கிறதா என்றால் இல்லை. உதாரணமாக ஒருவர் 60 கிலோ இருக்கிறார் என்றால் எல்லோருக்கும் புரிந்து கொள்கிற வகையில் சொல்ல வேண்டுமானால் 60 கிராம் புரோட்டீன் அவர் அன்றாடம் எடுக்க வேண்டும். அவர் எடுப்பதில்லை. கார்போஹைட்ரேட் எடுக்கிறார், ஃபேட் எடுக்கிறார், புரோட்டீன் அவ்வளவு எடுப்பதில்லை. அது மட்டுமல்ல, இளம் வயதில் குறைந்த புரோட்டீனை எடுத்துக்கொண்டாலும் உடல் இயக்கம் அந்த புரோட்டீனை வேண்டிய அளவுக்கு திசுக்களாக மாற்றும். வயதாக நிறைய புரோட்டீனை எடுத்துக்கொண்டாலும் அந்த தசையாக அதை மாற்றுகிற ஆற்றல் உடலிலே குறைந்து போகிறது. அப்ப வேண்டிய அளவுக்கு புரோட்டீனை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அதற்கு என்ன செய்வது? கட்டாயமாக சைவ உணவு சாப்பிடுவர்கள் இதை செய்யுங்கள். ஒன்று, காலையில் அன்றாடம் வெறும் வயிற்றில் 4 பாதாம் பருப்பு, 6 பிஸ்தா பருப்பு, 1 அக்ரோட், இதை அன்றாடம் காலையில் சாப்பிடுங்கள். வெறும் வயிற்றில் நன்றாக மென்று சாப்பிடுங்கள். சிலர் பாதாமை ஊற வைத்து தோலை அகற்றிவிட்டும் சாப்பிடுவார்கள். அதைவிட தோலோடு சாப்பிடுவது சிறப்பு. இதே போல 4 பாதாம், 6 பிஸ்தா, 1 வால்நட், வால்நட்னா அக்ரோட், இரவு ஒரு வேளை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த புரோட்டீன் நம்ம உடலுக்கு கட்டுமான பொருளாக உதவும். பருப்பில் அதிகமாக புரதம் கிடைக்கிறது. பருப்பை அதிகமாக எடுத்துக்கொண்டால் சிலருக்கு 35-40 வயதுக்கு மேலே இருப்பவர்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், வாயு உபத்திரம் வந்து விடுகிறது. இப்ப அவர்கள் அதிகமாக பருப்பை எடுக்க முடிவதில்லை.
எந்த மாதிரியாக பருப்பை எப்படி எடுத்துக்கொள்வது? ஊற வைத்து கொஞ்சம் முளை கட்டிய சுண்டல் காலையில் இந்த ஒரு 11 மணி வாக்கில் 1 கப்பு, ஒரு 100 கிராம் வேக வைத்த சுண்டல். அதுபோல ஒரு 4 மணி வாக்கில் 1 கப் அளவிற்கு, ஒரு 100 கிராம் அளவிற்கு ஊற வைத்து முளை கட்டி வேக வைத்த பாசிப்பயிர். இதெல்லாம் நாம் முளை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இப்போ கடைகளிலே விற்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் அதில் விழிப்போடு இருக்கிறார்கள். அப்போ இந்த புரோட்டீனை உணவிலே சேர்க்க வேண்டும். ஒருவேளை நான் சைவனாக இருந்தாலும் முட்டை எடுத்துக்கொள்வேன் என்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் 2 முட்டை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ முட்டை இல்லை, முட்டை எடுக்காதவர்களாக இருந்தால் சுண்டல், பாசிப்பயிறு அல்லது சுண்டல் கடலை, இது இல்லாமல் பாதாம், பிஸ்தா, அக்ரோட், இவைகளை அன்றாடம் கட்டாயம் உணவில் சைவ உணவு சாப்பிடுவர்கள் சேர்த்து கொண்டு வந்தால் இந்த புரத இழப்பை ஈடுகட்ட முடியும். அப்போ உடல் எடைக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு குறைந்தது 60 to 70 கிராம் சராசரி புரதம் நம் உடலுக்கு கிடைக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அசைவ உணவு சாப்பிடுவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிறைய புரோட்டீன் சோர்சஸ் இருக்கிறது. குறிப்பாக புரதச்சத்து அதிகமாக உள்ள புரதச்சத்திலேயே இந்த லியூசின் என்ற ஒரு அமினோ ஆசிட் இந்த புரதத்தை திசுக்களாக மாற்றுவதற்கு உதவுவதிலே முக்கிய பங்காற்றுவது இந்த லியூசின். இந்த லியூசின் என்கின்ற புரதச்சத்து எதிலே அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் டியூனா என்கின்ற ஒரு ஃபிஷ், டியூனா மீன், அதிலே இந்த புரதச்சத்து லியூசின் அதிகம். அடுத்ததாக எதிலே இருக்கிறது என்று பார்த்தால் சால்மன், இந்த வெலை மீன் நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இந்த சாலமன்ல அதிகமாக உங்களுக்கு லியூசின் சத்து கிடைக்கிறது. அடுத்து அதிகமாக எதிலே கிடைக்கிறது என்று பார்த்தால் பீஃப். பீஃப்ல நிறைய லியூசின் சத்து, நிறைய தசை இழப்பை தடுப்பதற்குரிய சத்து இருக்கிறது. இப்ப தடையில்லை என்றால் இந்த 3 சத்து பொருள்களையும் ஒரு நாளைக்கு குறைந்தது 100 கிராம் அளவிற்கு சேர்த்து கொண்டால் நமக்கு தேவைப்படுகிற ஒரு 70 கிராம் 60 கிராம் புரதச்சத்து கட்டாயம் கிடைக்கும். அப்போ புரதச்சத்து என்பது நம்முடைய உடலில் தசை இழப்பை ஈடுகட்டுவதற்கு உதவுகிற ஒரு சத்து. அந்த சத்தை உணவின் மூலமாக நாம் கட்டாயம் தர வேண்டும். அடுத்து தசைகளுக்கு ஏதாவது சுலபமா ஒன்று சொல்லுங்க ஐயா. எக்ஸசைஸ் எல்லாம் நமக்கு சரி வராது. உணவு ஓரளவுக்கு சொல்றீங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாவது கடைபிடிப்போம். வேற ஏதாவது ஒரு சுருக்கமான வழியை சொல்லுங்கள். ஆயுர்வேதத்தில் அபியாங்கம் என்று சொல்வார். தினசரி எண்ணெயை உடலில் தேய்த்து கொள்ளுதல். இப்போ ஸ்பா என்று சொல்லுகிறோம், மசாஜ் என்று சொல்லுகிறோம். அதை செய்வதனாலே தசைகளிலே இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது, தசைகள் பொலிவுறுகின்றன என்பதை நாம் அறிகிறோம். அதனாலே ஸ்பாவுக்கு போகிறோம், மசாஜ் மையங்களுக்கு போகிறோம். ஒரு நாடே தாய்லாண்டே ஸ்பாவிலே செல்லும் செழித்து கொண்டிருக்கிறது. மசாஜ் இஸ் ஒண்டர்ஃபுல் மெத்தட். இந்த மசாஜ் செய்வதை சித்தர்கள் அறிமுகப்படுத்தினார் உலகுக்கு. தொக்கனம் என்று அதற்கு பெயர். அந்த தொக்கனத்தை பின்பற்றுவதனாலே தசைகளின் இழப்பை பெருமளவிலே தடுத்து விட முடியும். இப்படி தொக்கனத்திற்கு பல தைலங்களை பயன்படுத்துவார்கள். அதிலே ஒரு தைலத்தை சித்தர்களுடைய கருத்தை அடித்தளமாக கொண்டு ஒரு தைலத்தை உருவாக்கினோம். அன்பு ஃபார்மாவில் மேனியான் தைலம் என்று ஒரு தைலத்தை உருவாக்குகிறார்கள். மேனி, இந்த உடம்பு எப்படி இருக்குன்னா மேனியாக இருக்கிறது. ஆன் என்றால் சுவிட்ச் ஆன், மேனியை ஆன் செய்கிற தைலம் மேனியான் தைலம் என்று ஒரு தைலத்தை உருவாக்கினார்கள். அது என்ன இருக்கிறது, எப்படி செய்வது? கண்கண்ட மருந்து. என்ன உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு உறுப்பையும் ஒரு எண்ணெயை கொண்டு மசாஜ் செய்வதனாலே அந்த உறுப்பினுடைய பொலிவை கூட்ட முடியும் என்பது உலகறிந்த உண்மை. அப்படி மசாஜ் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிற எண்ணெய்கள் என்னென்ன? பெரும்பாலும் 2 எண்ணெய்கள். ஒன்று நல்லெண்ணெய், இன்னொன்று தேங்காய் எண்ணெய்.
ஏன்னா நல்லெண்ணெய் மிகச்சிறந்த மசாஜ் ஆயில். எந்த எண்ணெயில் மசாஜ் செய்ய வேண்டுமானாலும் அதை லேசாக சூடு செய்து கொண்டு மசாஜ் செய்வது பழக்கம். இப்படி செய்யலாம். அப்படி இல்லாமல் சிறப்பு தைலங்களாக தயாரிக்கப்பட்டிருந்தால் காய திருமேனி தைலம் என்று பர்மசாத்திரத்திலே ஒரு தைலம் உண்டு. இதை சூடுபடுத்தி தேய்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வாம் பண்ணாமலேயே தேய்க்கலாம். அதுபோல மேனியான் தைலத்தை சூடு செய்யாமலே தேய்க்கலாம். மேனியை ஆன் செய்வதனாலே மேனியான் தைலம்னு சொன்னேன். அது எந்த எண்ணெயை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது? நல்லெண்ணெய். புத்தி நயன குளிர்ச்சி பூரிப்பு மெய்ப்புலகம் சத்தித்துவம் காந்தி தனி இளம் மெத்த உண்டா. புத்தி நயன குளிர்ச்சி மெய்ப்புலகம் சத்தித்துவம் தனி இளமை மெத்த உண்டாம். கண்ணோய் செவி நோய் கபாலாழல் காசநோய் புண்ணோய் போமென போற்று என்று தேரையர் சொல்றார். எத்தனை வகையான நோய்களுக்கு இந்த நல்லெண்ணெயிலே சக்தி இருக்கிறது. நான் அதை படித்த போது ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்ன புத்தின்னு சொல்றாரு? நல்லெண்ணெயில புத்தி வருமா? அதோட புத்தி வரும், புத்திக்கு அதுக்கான சம்பந்தம் இருக்குது என்று அப்ப நினைச்சேன். ஆனா அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கிற போது அவர் எவ்வளவு அறிவியலை சொல்லி இருக்கிறார் என்பதை பின்னர் உணர்ந்தேன். நல்லெண்ணெயில பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்று சொல்லுகிற ஒரு ஃபேட்டி அமிலம், ஒரு கொழுப்பு அமிலம் நிறைய இருக்கிறது. பாலி அன்சாச்சுரேட்டட், அதனாலதான் அதுக்கு பேர் நல்ல எண்ணெய். கடலை எண்ணெயில கிரவுண்ட் ஆயில சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறது, ட்ரைக்ளிசரைடாக இருக்கிறது. இந்த ட்ரைக்ளிசரைடு உடம்புக்கு வந்தால் கொழுப்பாக படியும். அந்த கொழுப்பை அகற்றி கொழுப்பை படியாமல் தடுக்கிற தன்மை நல்லெண்ணெய்க்கு உண்டு. அதனால தான் அதுக்கு பேர் நல்ல எண்ணெய். சேச்சுரேட்டட் ஃபேட்டை அகற்றுகிற தன்மை அன்சாச்சுரேட்டட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஆசிடுக்கு இருக்கிறது. அப்போ அந்த எண்ணெயை தேய்ப்பதனாலும் அந்த எண்ணெயை உட்கொள்வதனாலும் நல்ல கொழுப்பு உடலில் கூடும், கெட்ட கொழுப்பு குறையும். அதோடு அல்லாமல் நம்முடைய மூளையில் இருக்கிற திசுக்கள், நரம்பு திசுக்கள் ஆக்கப்பட்டிருப்பது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடால. ஆக மூளை விழிப்போடும் மூளை ஒரு செயல்பாட்டில் நல்ல திறமையோடும் இருக்க வேண்டுமானால் அதற்கு நல்லெண்ணெய் உதவும். ஏன்னா அதுல இருக்கிற மூலப்பொருட்கள் அத்தகையன. அப்போ சித்தர்கள் சொன்ன புத்தின்னு முதல்ல சொன்ன, புத்தி நயன குளிர்ச்சி. புத்தி கிடைக்குண்டா, அறிவு கிடைக்குண்டா, நினைவாற்றல் மேம்படும். அதனால் நல்லெண்ணெயை பயன்படுத்துன்னு சொன்னார். இப்போ நல்லெண்ணெயை மசாஜ் செய்வது சொல்ல என்னன்னா, ஒரு ஒரு காரத்தை போட்டு நெஞ்சிலே போட்டு தேய்த்து விட்டு, இப்போ சளி பிடித்து இருக்கிறது, ஒரு பசை இருக்கிறது, அந்த பசை நெஞ்சிலே தடவி அப்படி தேய்த்து விட்டால் படத்திலே காட்டுவார்கள், கொஞ்ச நேரத்திலேயே அது உள்ளே போய் சுவாசத்தை இயல்புப்படுத்தி நன்றாக மூச்சு இழுத்து விடுகிறார், மூக்கடைப்பு போய் விட்டது. அப்போ அது உள்ளே போகுதுன்னு சொல்றீங்கல்ல, அதுபோல உள்ளே போகிற தன்மை டாபிக்கல் அப்ளிகேஷன். மேலே தடவினால் அது உள்ளே போகும், அது சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன் ஆகி உடல்ல இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் பயணிக்கும். இதுதான் அறிவியல். அப்போ அந்த மேலே தேய்க்கிற அந்த நல்லெண்ணெய்க்கு புத்தி நயன குளிர்ச்சி பூரிப்பு மெய்ப்புலகம் சத்தித்துவம் காந்தி தனி இளமை. இந்த நல்லெண்ணெயை போட்டு உடல்ல தேய்ப்பது இளமை நிலைக்கும். எவ்வளவு விளக்கம் சொல்றாரு பாருங்க. அதனால மசாஜுக்கு எந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும்? நல்லெண்ணெயை பயன்படுத்த வேண்டும். தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். ஆகையினாலே நான் மேனி ஆண் தைலத்தை எதில் செய்தோம்? நல்லெண்ணெயில செய்தோம். எப்படி செய்வது? 5 லிட்டர் நல்லெண்ணெய்க்கு 500 கிராம் தூதுவளை இலை, 500 கிராம் நாயுருவி இலை. இந்த 500 கிராம் தூதுவளை இலை, 500 கிராம் நாயுருவி இலை, 500 கிராம் அகில் கட்டை. அகிலுக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கிறது. எந்த ஒரு தளர்ச்சி உற்ற திசுவையும் விரைப்புற செய்கிற தன்மை அகிலுக்கு உண்டு. இந்த 3ஐயும் நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி 5 லிட்டர் எண்ணெய்க்கு 1/2 கிலோ தூதுவளை, 1/2 கிலோ நாயுருவி, 1/2 கிலோ அகில் கட்டை, இவைகளை அரைத்து சாறு எடுத்து அந்த சாறை இந்த நல்லெண்ணெயோடு சேர்த்து இந்த தெர்மோரெகுலேட்டர் சிஸ்டத்தில்
100 டிகிரி சென்டிகிரேடை கூடாமல் செக் பண்ணிட்டு அந்த ப்ரோபை வைத்து கரெக்டாக பார்த்து கொண்டே 100 டிகிரியை கூடாமல் அதை கொதிக்க வைத்து அது 100 டிகிரிக்கு வந்த உடனே இன்னும் வெப்பத்தை குறைத்து மெல்ல 105 டிகிரி வரைக்கும் மெல்ல டெம்பரேச்சர் பண்ணி நிறுத்திடணும். அப்போ அந்த 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 திப்பிகள் எல்லாம் கரகரன்னு இருக்கும், பசைத்தன்மை மாறி இருக்கும். அதை 120 140 டிகிரி என்று கொதிக்க விட்டு விட்டால் பல பேர் தைலம் செய்வதில் இருக்கிற பிழை. இது கொதிக்க விட்டு விட்டால் அவனுடைய மனம் மாறி போகும், அவனுடைய தன்மை மாறி போகும். அதனாலே நன்மையை விட கெடுதி அதிகமாக ஆகிவிடும். அப்போ இந்த தெர்மோ ரெகுலேஷன்ல டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி அதை காய்ச்சி எடுக்க வேண்டும். 3 மூலிகைகள், நல்லெண்ணெய், அவ்வளவுதான். காய்ச்சி எடுத்தது அந்த தினக்கிரியைன்னு சொல்வார்கள் சித்த மருத்துவத்திலே, ஆங்கில ஆயுர்வேத மருத்துவத்திலே அது அபியாங்கம்னு சொல்வாங்க. இந்த காலத்துல எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அன்றாடம் வாம் செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயில் நல்லெண்ணெய் உடல் முழுக்க லேசாக தேய்த்தல். சொதன்னு போட்டு எண்ணெய் தேய்க்கப்படாது, லேசாக தேய்த்தல். ஒரு 15 நிமிடத்தில இருந்து 30 நிமிட நேரம் நன்றாக தேய்த்து உடல் முழுக்க இந்த திசுக்களில் எல்லாம் இப்படி அதை தேய்ப்பதன் மூலமாக அந்த திசுக்களுக்குள்ளே ஒரு பொலிவையும் அந்த திசுக்களுக்குள்ளே ஒரு வளத்தையும் கொண்டு வர முடியும். திசு இழப்பையும் நாம் கட்டுப்படுத்த முடியும். அப்படி மேனியை மேனியாக செய்ய, மேனியை பொலிவுடையதாக மாற்றுவதற்கு என்று உருவாக்கப்பட்டதுதான் மேனி ஆண் தைலம். இப்ப சில நேரங்களில் ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட மருந்தை பயனாளிகள் பல நேரங்களில் வேறு காரணத்திற்கும் பயன்படுத்தி அதில் பலனை கண்டதாக நாம் அறிகிறோம். நமக்கு தெரியும். இப்போ வயக்ரா என்ற ஒரு மருந்து உலகம் முழுக்க ஃபேமஸாக பேசப்படுகிறது. சில்டனாஃபில் என்கின்ற ஒரு காம்பவுண்ட், அதில் இருந்து அது எதற்கு கண்டுபிடித்தார்கள்? போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷனை சரி செய்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. அதை இன்று வேறு வகையில கையாண்டு அது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு ஒரு மருந்தாக இன்றைக்கு இது வெளியிலே வந்து விட்டது. அதனுடைய பிரதான விளைவு எதற்காக? பல்மனரி ஹைப்பர் டென்ஷனை சரி செய்வதற்காக. ஆனால் அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்காக. அதுக்கு என்ன பேரு? ரீபொசிஷனிங் த ட்ரக். ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட மருந்தை வேறு காரணத்துக்காகவும் பயன்படுத்துதல். இப்போ இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். கொரோனா சமயத்தில் சளி நோய், நுரையீரலில் சளி தொற்று. இந்த சளி தொற்றுக்கு என்ன செய்வது என்று விழித்த போது அப்பொழுது நிமோனியா போன்ற சளி தொற்றுகளுக்கு பயன்படுத்துவது ரெம்டெசிவிர், அசித்ரோமைசின், இந்த பேராசிட்டமால் போன்ற ஆங்கில மருந்துகள் இந்த கொரோனா சமயத்திலே அந்த நோய்க்கு பயன்படுத்தப்பட்டன. அப்போ காய்ச்சல் இருக்கிறது, சளி இருக்கிறதுன்னா ஏற்கனவே வேறு நோய்களுக்கு, காய்ச்சலுக்கு, சளிக்கு பயன்படுத்தி அதற்கு பயன்படுத்துதல் அது தப்பு இல்லை. கொரோனா வந்து கொரோனாவுக்கு மருந்துன்னு அவர்களை கண்டுபிடித்தார்கள் இல்லையே, அதனால் அவர்களை சாகட்டில் விட முடியுமா? முயற்சி செய்ய வேண்டும். அப்படித்தான் நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், வாதசுர குடிநீர், தாலிசாதி சூரணம் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டதை கையாண்டு 8,000 கோடி பேர்களை உயிர் காப்பாற்றினோம். அப்படி பல்லாயிரம் கோடி உயிரை காப்பாற்றுவதற்கு ரெடி டு யூஸ் ப்ராடக்டாக எனர்ஜி ஃபுட்ஸ் என்கின்ற நியூட்ராசியூட்டிக்கல் நிறுவனத்தில் கோரோ என்ற ஒரு தயாரிப்பை உருவாக்கி தந்தது தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு தெரியும். உலகம் முழுக்க வெளிநாடுகளில் இருந்து மக்கள் வாங்கி சென்று நலம் பெற்றார்கள். ஏன்னா அது ரெடி டு யூஸ். தாலிசாதி சூரணத்தை போட்டு, நிலவேம்பு குடிநீரை போட்டு, கபசுர குடிநீரை போட்டு காய்ச்சி, அன்றாடம் அந்த காய்ச்சி எடுத்த கஷாயத்திலே பனங்கற்கண்டு சேர்த்து 2 வேளையும் காய்ச்சி சாப்பிடுங்கள் என்றால் அதை செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை, அளவு தெரிவதில்லை. இப்படி பல குழப்பங்கள். இந்த குழப்பங்களை எல்லாம் மாற்றுவதற்கு தான் கோரோவை உருவாக்கிறோம். என்ன கோரோவில்? ரெடி டு யூஸ், ஈஸிலி போர்ட்டபிள், எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கொரோனா முடிந்த பின்னாலும் மக்கள் இன்று வரையில் அன்றைக்கு தயாரித்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்துகிறார்கள். காரணம் என்ன? பலர் வந்து சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு ஐயா வாரம் மாதம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், சளி பிடிச்சு கொள்ளும், இருமல் வரும், காய்ச்சல் வரும். இப்போ ஓராண்டு ஆகிறது, அன்றாடம் காலையில் கோரோ கொடுக்கிறேன், சளி தொல்லை வருவதில்லை, மருத்துவ இடத்துல அழைத்து கொண்டு சென்றே ஓராண்டு ஆகிவிட்டது. அப்போ என்ன, சித்தர்கள் வந்து கோரோவை சளி காய்ச்சலுக்கு என்று அன்றோ கண்டுபிடித்து விட்டார்கள்.
அதை பயன்படுத்திய போது அதுவே கொரோனாவிலிருந்து கோவிட்-19 நம்ம விடுபட உதவியது. இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த மேனியான் தைலத்திலும் உருவானது. இந்த மேனியான் தைலத்தை மக்கள் பயன்படுத்தி விட்டு அந்த பலனை உடல் முழுக்க தேய்த்து பயன்படுத்தியவர்கள் ஆண்குறியிலே தேய்த்து பயன்படுத்திய போது அது எரெக்டைல் டிஸ்பங்க்ஷனுக்கு நன்ற பலனை தருவதாக இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொன்னார்கள். பிறகு அதை சோதித்து பார்த்த போது அது ஆம் என்று அறிய வந்தது. என்ன செய்கிறது? அந்த ஆண் குறியிலே அந்த மேனியான் தைலம், அது பேரும் அமைஞ்சு போச்சு பாருங்க, மேனி ஆண் தைலம், மேனியை ஆண் செய்வது. அதையே மணியான் தைலம் என்றும் பலர் அழைக்கலாம். மணி என்பதற்கு, மேனி என்பதற்கு, மானி என்பதற்கு ஆண் குறிக்கு இன்னொரு பெயர். மானி ஆண் தைலம் அல்லது மணி ஆண் தைலம் அப்படியும் பொருத்தி விட்டது. மேனி ஆண் தைலமும் பொருத்தமாக இருக்கிறது, பேர் அமைந்து விட்டது. இப்ப அந்த தைலத்தை ஆண் குறியின் மீது இந்த சொதவென்று தடவி, ரொம்ப முக்கியம், பால் கறப்பதை போல அதை இழுத்து நீவி விடுவதனாலே மசாஜிங், அது ஆண் குறியை திடப்படுத்துகிறது, வலுப்படுத்துகிறது என்பதை பலர் கண்டறிந்து சொன்னார்கள். அதை பயன்படுத்தி பார்த்தபோது அந்த பலன் இருப்பதை நாமும் அறிந்தோம். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்தி விட்டு மீண்டும் மீண்டும் வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சித்தர்கள் சொன்ன எளிய வழி. அப்போ தசை இழப்பு, தசை வலு இழப்பு, டயபெட்டிக் பீப்புளுக்கு குறிப்பாக ஆண்குறி அப்படியே சுருங்கி போய் விடுகிறது. 50-60 வயதான உடனே பெரும்பாலோருக்கு அந்த எண்ணமே வருவதில்லை, அது சுருங்கி போகிறது. மனசுல நினைப்பு இருக்கிறது, உடம்பிலே ஒத்துழைப்பு இல்லை. அவர்களுக்கெல்லாம் துணையாக நிற்பது மானி ஆண் தைலம், மசாஜிங் தி ஆர்கன். இந்த மசாஜ் சொல்லிய மசாஜ் ஆயில், அந்த மசாஜ் செய்வதனாலே எந்த உறுப்பையும் திடப்படுத்த முடியும் என்பது அறிவியல் உண்மை. அதிலே குறிப்பாக மானியை வலுவாக்குவதற்கு, வலுப்படுத்துவதற்கு மானியான் தைலம், மேனியை பொலிவுரை செய்வதற்கு மேனியான் தைலம். இதை பயன்படுத்துவோம். தசையினுடைய இழப்பை தவிர்த்து கொள்வோம். உடலில் தேய்ப்பதனால், ஆண் குறியில் தேய்ப்பதனால் ஆண் உறுப்பினுடைய பலத்தை, வளத்தை கூட்டிக் கொள்வோம். மசாஜிங் இஸ் த பெஸ்ட் டெக்னிக். அந்த மசாஜ் போது என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியும். பயன்படுத்தியவர்கள் சொல்லுவார்கள், நான் கேட்பேன் அந்த கேள்வியை, ஆமாயா என்று பதிலை சொல்வார்கள். இறுக்கமாக பிடித்து அந்த எண்ணெயை தளர தேய்த்து இழுக்கிற பொழுது அது உறவு கொள்கிற போது ஏற்படுகிற உணர்வை ஏற்படுத்துகிறது என்று சொன்னார்கள். அப்படி உணர்வை ஏற்படுத்தவில்லை என்றால் அவர்கள் திரும்ப வாங்குவார்களா? இதை பயன்படுத்துங்கள், தயாரியுங்கள். ஒன்றும் பெரிய மூலப்பொருட்கள் இல்லையா? அகில் கட்டை, நாயுருவி இலை, தூதுவளை இலை, நல்லெண்ணெய், பியோர் நல்லெண்ணெய், டெம்பரேச்சர் ரெகுலரில் காய்ச்சி எடுக்கணும், அவ்வளவுதானே. ஆகையினாலே திசு இழப்பை, தசை இழப்பை, நல்ல புரத உணவு எடுத்துக்கொள்வது, நல்ல தேகப்பயிற்சி செய்வது, மேனியான் தைலத்தினாலே நல்ல மசாஜ் செய்வது, அன்றாடம் செய்யலாம் அல்லது வாரத்தில் 3 நாட்களாவது குறைந்தபட்சம் இந்த மேனியான் தைலத்தினாலே திசுக்களுக்கு மசாஜ் கொடுப்பது பொலிவையும் இளமையும் திசுவையும் பலப்படுத்துவதற்கும் உதவும். பயன்பெறுவோம், நலம் பெறுவோம், மகிழ்வோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.